with that person. Hallelujah. ஆண்டவரோடு ஆண்டவரை காட்டுங்க. இந்த பிரச்சனத்தை என்ன பண்ணுங்க? காட்டுங்க. உங்களுடைய முகத்தை என்ன பண்ணுங்க? காட்டுங்க. நீங்க ஆண்டவர் காட்டுவார். ஹalleluya. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? காட்டுவார். அதை தான் உடைச்சார். அதுதான் பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்ததெல்லாம் புதிய ஏற்பாடுல சிலுவையில என்ன பண்ணாரு? உடைச்சாரு. சிலுவையில தொங்கும்போது அந்த திரை கிழிந்தது. அப்போது நாம் யாவரும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் செல்லலாம். ஆண்டவரே உங்க முகமாய் தரிசிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. Hallelujah. Joshua encountered the person of God. எத்தனை பேருக்கு இந்த encounter இருக்கு? எத்தனை பேர் என்ன ஆண்டவரை பார்த்திருக்கோம்? எத்தனை பேர் அந்த தரிசனத்தை பார்த்திருக்கோம்? எத்தனை பேர் அந்த வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொண்டு வருவாய்? நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. Today if you want to win your battle, இந்த போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை பாருங்க. Encounter with God. Encounter with the man of God. தேவ மனுஷனை பாருங்க. Hallelujah. பாருங்க. Hallelujah. அதான் அவர் சொன்னார், I am the way, the truth and the life. ஆண்டவர் சொன்னார்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Hallelujah. உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். Hallelujah. உலகத்தின் ஒளியா என்ன பண்றேன்? நான் இருக்கிறேன். நானே வெளிச்சமாய் இருக்கிறேன். நானே பாதையாய் இருக்கிறேன். நானே தீபமாய் இருக்கிறேன். அதெல்லாம் சொல்லிருக்கார். அவரை பார்க்கணும். Hallelujah. என்ன பண்ணலாம்? அவரை பார்க்கணும். Hallelujah. Amen. அவரை பார்க்கணும். அவரோட இருக்கிற அந்த என்கவுண்டர் இல்ல கலந்துக்கணும். மனுஷனோடு தேவ மனுஷனோடு தேவனோடு Amen. இயேசு கிறிஸ்துவோட ஒரு என்கவுண்டர் இருக்கணும். Hallelujah. அவரோட இருக்கணும் ஐக்கியம். அவரோட இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப். எந்த கடையில போனாலும் என்ன பாரு யோகம் வரணும்னா பண்ணலாம். கழுதை போட்டு வச்சிருக்கான். Amen. Hallelujah. அந்த ஒரு பாரியா encounter with that person. Amen. Hallelujah. தரிசனங்களை பெற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யோவேல் 2வது அதிகாரத்தில் தான் சொல்கிறது. Amen. ஒரு நாள் வரும் கடைசி நாட்களில் தேவ ஆவியை Amen சகல ஜனங்கள் மேலும் என்ன பண்ணுவேன்? நான் ஊற்றுவேன். Amen. எல்லார் மேலயும் அந்த ஆவியை ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தரிசனங்களை பார்ப்பாங்க. See God. See God. ஆண்டவரை பாருங்க தேவர்களே. Hallelujah. என் வாழ்க்கை Amen. Hallelujah. 16 வயசுல Amen. நான் Amen. Hallelujah. இன்றைக்கு இந்த ஊழியத்தின் பாதையில இருக்கிறேன் என்றால் 16வது வயசு படிக்கும்போது ஆண்டவரோடு பார்த்து ஆண்டவரை சஞ்சரித்தது நிமித்தமாக இன்றைக்கு இந்த ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே ஆமென் சொல்லுங்க. Hallelujah. 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 ஒரு கேம்ப்ல Amen போனேன். அந்த கேம்ப்ல ஆண்டவர் என்னோட பேசினார். முகமுகமாய் வந்தார். வந்து என் ரூம்ல உட்கார்ந்தாரு. என்னோட பேசினார். ஒரு முகத்தை நான் என்ன பண்ணுகிறேன்? பார்க்கிறேன். வாழ்க்கை மாறிச்சு. அது வரைக்கும் எப்படா அந்த கேம்ப் முடியும்னு இருந்தது. எப்படா இந்த இடத்த விட்டு ஓடலாம்னு இருந்தேன். வாழ்க்கையை என்ன பண்ணுச்சு? மாறிச்சு. Because with the encounter with the God. ஆண்டவரோடு என்கவுண்டர் பண்ணதுனால நீ பாருங்க. Hallelujah. நீங்க அநேக நேரத்தில் நம்ம பாதை தவறி ஓடினாலும் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறேன். தேவனுடைய நாமத்தை Hallelujah. Hallelujah. நான் தவறாய் ஓடினாலும் நான் தவறாய் பாதையில போனாலும் God is there to encounter with us. கர்த்தர் அந்த இடத்துல வந்து நமக்கு என்கவுண்டர் பண்ண first key encounter with the person of God. தேவனோடு தேவ மனிதனோடு ஒரு என்கவுண்டர். 2வது Amen. Hallelujah. யோசுவா 13வது அதே அந்த வசனம் 13வது வசனம் தான் வாசிங்க. Hallelujah. இதோ ஒருவன் அவனுக்கு எதிராக இருந்தான். உருவின பட்டயம் அவன் கையில் இருந்தது. யோசுவா அவனிடத்தில் போய் யோசுவா பாருங்க அவனிடத்தில் போய் யாருமே தெரியல. Amen. யாருமே தெரியல. நேரா போன அவனிடத்தில் போய் கேட்கிறான். நீ எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்றான். Hallelujah. Amen. Hallelujah. In verse 13 Joshua is asking, are you with us or are you with the enemy? நீ எங்களை சேர்ந்தவனா? எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவனா? இஸ்ரவேலுக்கு வந்திருக்கிறாயா? யாருக்கு வந்திருக்க? Amen. 2வது key encounter the position of God. Amen. முதல்ல encounter the person of God. தேவனாய் இருக்கிற அந்த ரூபத்தை நாம் என்ன பண்ணணும்? Hallelujah. encounter சந்தரிக்க வேண்டும். 2வது ஆண்டவருடைய பொசிஷனை சந்தரிக்கணும். ஆண்டவருடைய பொசிஷனை பாருங்க. Hallelujah. encounter with the position of God. Hallelujah. இங்க பாருங்க ஆண்டவரை பார்த்து அவன் கேட்கிறான். Hey, யாரங்க? Who are you man? Amen. நீ வசனம் தானே.
enemy. அவன் பார்த்து கேட்கிறான், என் கையில உருவின பட்டயம் இருக்கிறது. Amen, hallelujah. கையில உருவின பட்டயத்தோடு அவனை பார்த்து கேட்கிறான், who are you? Amen. உலகத்தின் கமாண்டரை பார்த்து கேட்கிறான். உலகத்தில் இருக்கிற Amen, hallelujah. அந்த கமாண்டர், the commander of the army of God பார்த்து அவன் கேட்கிறான். வசனம் சொல்லுது, அதற்கு அந்த கமாண்டர் என்ன பதில் சொன்னான் பாருங்க. வாசிங்க 14வது வசனம். அதற்கு அவன் அல்ல, அவன் கேட்ட பதிலுக்கு சொல்றான், யோ உனக்கோ இல்ல அவனுக்கும் கிடையாது. வசனம் பாருங்க, ஹalleluya. அவன் சொல்றான், இவன் எதிர்பார்த்திருக்கான், இவன் எதிர்பார்த்தது ஒரு எனக்கு இல்லாட்டி அவன். ஆனா இந்த இடத்துல இருந்து வருகிற வசனம் சொல்கிறது, நீதான். ஹalleluya. யாருக்குமே கிடையாது, அவனுக்கும் கிடையாது, அவனுக்கும் கிடையாது சொல்லுகிறான். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்போது வந்தேன். Hallelujah. I have come as a commander of the army of God. Hallelujah. வசனம் பாருங்க. நான் கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாய் நான் வந்திருக்கேன், வந்திருக்கிறேன். ஆம், நாம் இயேசு கிறிஸ்துவை வாசிக்கும் போது அவர் ஆட்டுக்குட்டி என்று வாசிக்கிறோம், அவர் சாந்தமுள்ளவர் என்று வாசிக்கிறோம். அப்படி இருந்தாலும் அவர் யூதாவின் சிங்கமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆம், அவர் நம்மை நேசிக்கிற மெய்ப்பன் தான், நம்மளுடைய இதயத்தில் இரக்கத்தை ஊற்றுகிற தேவன் தான். இருந்தாலும் அவர் கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. God is saying that I have come to punish and uphold righteousness. Hallelujah. I have come to punish the wicked and uphold the righteousness. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்துல பிடிக்க வரும்போது பேதுருவை கத்தியால் என்ன பண்ணும்போது காதை வைக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, டேய் பேதுருவே, என்னடா இவன் பண்ற? நான் ஒரு சொட்டக்கு போட்டேன்னா 12 legions of angels என்ன பண்ணுவாங்க வந்து எனக்காக சண்டை போடுவாங்க. ஹalleluya. சொல்ற பேதுரு பார்த்து சொன்னாரு பாருங்க, Amen. Hey Peter, what are you doing, man? If I call right now 12 legions of angels, எங்க அவர் கூப்பிட்டா 12 legions of the angel வரணும்னா அவர் யாரா இருக்கணும்? கமாண்டரா இருந்தா தான் அவன் கீழ் பண்ணி வருவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு ஐயா ஆர்மியில இருந்திருக்கிறாரு. ஐயா ஒரு கமாண்டர், அந்த பொசிஷன்ல இருந்தபோது ஐயா இங்க கூப்பிட்டா என்ன பண்ணுவான்? வருவான். நம்ம கூட இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? எல்லாம் வருவான். அவருக்கு பொசிஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் கூப்பிட்டா எவனா என்ன பண்ண மாட்டான்? மதிக்க மாட்டான். ஹalleluya. எவனா என்ன பண்ண மாட்டான்? ஒரு கூப்பிடுறாரு, நம்ம போய் என்ன பண்ணலாம்? வேலை செஞ்சு இருக்கணும். ஆனா ஒரு அதிகாரி கூப்பிட்டா என்ன பண்றான்? யாரா இருந்தாலும் God is saying that he's saying, hey, I am the commander of the army, but today no one is coming. அந்த கெத்செமனே தோட்டத்துல எந்த டிவிஷன் வரலங்க, ஒரு ஏஞ்சல் என்ன பண்ணல, வரல. இத்தனை எல்லா ஏஞ்சல்ஸும் தன்னுடைய கமாண்டர் ஆமென் அடிபடுவதையும், ஆமென் தன்னுடைய கமாண்டராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துவதையும், மற்றவர்கள் அவர்களை உதைப்பதையும், எச்ச துப்பி அவர்களை சித்திரவதை பண்ணி சிலுவையில போற வரைக்கும் எல்லா ஏஞ்சல்ஸும் என்ன பண்ணாங்க? அமைதியா இருந்தாங்க. They were all quiet because they wanted righteousness. நீதி அந்த இடத்துல நிலை பெறணும். இந்த நீதி நிமித்தமாய் மக்கள் பிதாவினுடைய வரணும். Because Jesus died alone on the cross, but in the end there is the good news. ஆண்டவர் தனிமையாய் சிலுவையில மரித்தார். பிதாவோட என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டார். வசனம் தான் சொல்லுது. He stood alone. Nobody. The commander in chief of the army of God stood alone. தேவ ஹalleluya. அந்த பிரசுரவர் கர்த்தருடைய சேனையின் அதிபதி தனியாய் சிலுவையிலே தொங்கினார். வாசித்து பாருங்க, வசனத்தை அப்படி போட்டு, கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி, the commander and chief of God's army, இயேசு கிறிஸ்து அவர்தாங்க. கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி தனியாய் தொங்கினார் சிலுவையில். எல்லாராலும் கைவிடப்பட்டு தனியாய் தொங்கினார். கொலோசியர் 2:15 சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க. கொலோசியர் 2:15ல இப்படி சொல்லப்படுகிறது. ஹalleluya. வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார். எதுக்குங்க? இந்த துரைத்தனங்களையும் கோலங்களையும் அதை வெற்றிக்குள்ள hallelujah principalities, disarm the principalities and the power. அவர் தனியாய் தொங்கினதுக்கு நோக்கம் அதுதான். Amen. Hallelujah. To disarm the principalities and the power to get victory. அவர் தனியாய் தொங்கினார். Hallelujah. அந்த தெய்வத்தை பார்த்து இவர் கேட்கிறான்,
யாருக்கு? நீ அவங்களுக்கா எனக்கா? Hallelujah. Are you for them or for me? Hallelujah. இங்க பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இல்லைங்க. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இல்ல. Neither I am for you, neither I am for the enemy. The question is, are you for God? Amen. நீங்க கேள்வி கேட்கிற கேள்வி ஆண்டவரை பார்த்து நீங்க அவனுக்கா எனக்கான்னு கேட்கறத விட நீங்க ஆண்டவருக்கு இருக்கிறீங்கன்னு தான் கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி பவுல், are you for God? நீங்கள் தேவனுக்காக இன்னைக்கு இருக்கிறீங்களா? எந்த யுத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரித்திரம் சொல்லும், அவங்க தேவன் அவனோடு இருந்தாருங்க. அவன் தேவன் இவனோடு இருந்தார், அதனால தான் ஜெயிச்சாங்க. அவங்க இப்படி பண்ணதனால தான் ஜெயிச்சாங்க. It is not on whose side God is, whose side are you on? யார் சைடுல ஆண்டவர் இருக்கிறார் என்பதல்ல, நீங்க ஆண்டவருடைய சைடுல இருக்கிறீங்களா? பக்கத்தை பார்த்து கை கொடுத்து கேளுங்க, யார் சைடுல ஆண்டவர் இருக்கிறாருன்னு இல்ல, நீங்க ஆண்டவர் சைடுல இருக்கிறீங்களா? அதான் கேள்வி. அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு, இவங்களுக்கு கொடுத்துட்டாரு, அவங்க பட்சத்துல இருக்கிறாரு, இவங்க பட்சத்துல இருக்கிறாரு, என் கூட இல்ல. இல்ல, நீ ஆண்டவரோட இருக்கியா? Today the question is, அவங்க ஆசீர்வதிச்சாரு, அவங்களுக்கு வீடு கொடுத்துட்டாரு, அவங்களுக்கு காலை கொடுத்துட்டாரு, அவங்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்த்துட்டாரு, அவனுக்கு நல்ல பொண்ணு எடுத்து வந்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, என் பிள்ளைக்கு ஒண்ணும் கொடுக்கல. இல்ல, நீ ஆண்டவரோட ஃபர்ஸ்ட் இருக்கியா? Position of God. Are you with God? As far as God was concerned, he didn't come to take sides. Amen. அவர் எந்த சைடும் எடுக்க விரும்பல. அவர் he was concerned that it was Joshua's. Amen. Hallelujah. He was not concerned about Joshua, but he was concerned about the battle. இங்க பாருங்க, the real general இந்த இடத்துல ஜெனரலா இருந்தது யோசுவா கிடையாது. The real general here is the army, the commander and the chief of God. Amen. Hallelujah. அந்த இடத்துல real general இருந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாம் பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. Hallelujah. Amen. Hallelujah. He came as far as he was concerned. அவர் வந்து சொன்னது, அந்த பட்டயத்தை உருவி நின்ற காரணம் சொன்னதெல்லாம், ஏப்பா யோசுவா, இது உன்னுடைய யுத்தமே கிடையாது, நீ ஏன் காலங்கடை, இது என்னுடைய யுத்தம். Hallelujah. That is what he was saying. வாசிங்க. Hallelujah. அவன் சொன்னது, கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாய் இப்போது வந்து நான் சொன்னது, உன்னுடைய யுத்தமே இது கிடையாது. This is not your battle. நீ என்ன பார்த்து யார் சைடுன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ என் சைடுல இரு. whose side are you on? இது என்னுடைய யுத்தம். ஆமென் போடுங்க. Hallelujah. Hallelujah. இந்த யுத்தம் என்னுடைய யுத்தம். Hallelujah. We have to fight alone today. ஒருவேளை நீங்க தனிமையாய் சண்டை போட்டு கொண்டிருக்கலாம், தனிமையாய் நின்று கொண்டிருக்கலாம், ஆனால் உங்களுடைய சைடு, உங்களுடைய பொசிஷனை ஆண்டவருடைய கையில நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும், அவருடைய நாமம் அந்த மகிமைப்படும். உங்க நாமம் அல்ல. Hallelujah. உங்களுடைய சுயம் அல்ல, உங்களுடைய மகிமை அல்ல, தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும் தேவ பிள்ளைகளே. Hallelujah. First thing Joshua encountered was the person of God. Second was the position. நீங்க ஆண்டவருடைய பொசிஷனை பார்க்காதீங்க, நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்க. ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. Hallelujah. யுத்தம் கர்த்தருடைய ஜெயத்தை அவர் கொண்டு வருவார். நீங்க யாரு சைடு நீங்க இருக்கீங்க? Whose side are you on? Whose side are you on? அங்கதான் பார்த்தா தான் சொன்னாரு, அவன் எந்த சைடுலாம் சொல்ல, நான் தேவனுடைய சேனைகளின் தளபதியாய் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். பட்டயத்தை உருவிட்டார், அவர் பேட்டிலுக்கு ரெடிங்க. இவன் ரெடியா இருக்கிறான், இவன் பயந்து திகிரி அந்த வெடிகோ தான் பார்த்துட்டு இருக்கிறான். பட்டயத்துக்கு யுத்தத்துக்கு ஆயுதமே ஆகல, ஆனா அவர் பட்டயத்தை உருவி அந்த இடத்துல என்ன பண்றாரு? He's waiting. Whose position are you on? The battle belongs to the Lord. தேவனுடைய யுத்தம். That is what God was concerned. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இந்த வாழ்க்கை கர்த்தருடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய பிச்சையாய் போட்ட ஈவாய் கொடுத்த இந்த வாழ்க்கை யார் சைடுல நிற்கிறீங்க? இந்த சாவிகளை நீங்கள் பெற்று நீங்கள் அறிந்து வசனத்தை வாசித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், எப்பெரும் பள்ளமாய் இருந்தாலும் எப்பெரும் மதிலாய் இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து நமக்கு வெற்றியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வெற்றிக்கு அவரே தளபதியாய் இறங்கி வருவார். நீ சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, நீ அவரை பார்த்தா போதும். Encounter the person of God and encounter his position. அவருடைய பொசிஷனையும் அவர் மூலியத்தையும் நீங்கள் பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். கண்களை மூடி வானத்துக்கு நேராக நாம் நோக்கி பார்ப்போம். இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே
யோசுவாக்கு கற்றுக் கொடுத்த அந்த வசனத்தின் பெயரால் நாங்களும் உம்மை தரிசிக்க, நாங்களும் உம்மை பார்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் கிருபை செய்வீராக என்று பார்த்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த காலங்களில் ஒருவேளை ஆண்டவர் ஒன்றும் நான் பார்க்கல, ஆண்டவரை ஒன்றும் என்னால் தரிசிக்க முடியல, ஆண்டவர் ஒன்றையே நான் அவரை முகமுகமா பார்த்தது இல்லை, அவரோட பிரசனத்தை பார்த்தது இல்லை, அவருடைய ரூபத்தை நான் அறியேன், அவர் எப்படிப்பட்டவர் என்று நான் புரியாமல் இருக்கிறேன். நீங்க ஒருவேளை ஆண்டவர் அவங்க பட்சத்துல இவங்க பட்சத்துல தான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க நான் யார் பட்சத்துல இருக்கிறேன் எனக்கே தெரியல பாஸ்டர், எனக்கே தெரியல பாஸ்டர் என்று சொல்றீங்களா? நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் உன் பக்கம், ஆண்டவர் நான் உன் பக்கம், ஆண்டவர் I am on God's side. I am on God's side. இது என்னுடைய யுத்தம் அல்ல, இது என்னுடைய யுத்தம் அல்ல ஆண்டவரே. சேனைகளின் அதிபதிகளின் தலைவர் நீர். நீங்க ஒரு சொட்டாக் போட்டா 12 legions of angels வருவாங்க. வாங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு வாங்க ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே குடும்பத்து மேல வாங்க, என் பிரச்சனைகள் மேல இறங்குங்க ஆண்டவரே. I want to see you. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை பார்க்கலாம் ஆண்டவரே, உம்மை பார்க்கலாம் ஆண்டவரே, உம்மை பார்க்கலாம் ஆண்டவரே. அதுதான் எனக்கு ஆசை, உம்மை பார்க்கணும், அதுதான் எனக்கு ஆசை. I want to Lord hallelujah encounter you. அந்த சுரூபத்தை பார்க்கணும், அந்த ரூபத்தை பார்க்கணும், அந்த மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. என் கண்களை திறங்க, என் கண்களில் இருக்கிற அந்த ஸ்கேலை எடுத்து போடுங்க, என் கண்களை மறைத்து கொண்டிருக்கிற காரியங்களை நீர் எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தினால். என் கண்களை நோக்கி பார்க்கணும். ஒருவனும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்ற வசனம் இருக்கிறது பிள்ளையே. இந்த காலவேளையில பரிசுத்தமற்ற காரியம் உன் வாழ்க்கையில இருந்தது என்றால் இந்த காலவேளையில அதை எடுத்து சுத்தம் பண்ணி சொல்ல, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் மைண்டை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. I want to encounter you and encounter your position, Lord. Oh, thank you Jesus. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி. உம்மை பார்க்கணும் அப்பா. என் கண்களை மாற்றுங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் மேலே பரிசுத்தராய் இறங்கி ஆண்டவரே இந்த மேற்கொள்கிற பலமையினால் எங்களை நிரப்புகிறாங்க என்று சொல்லி வாய்களை திறந்து சோதனை பண்ணி ஒரு நிமிஷம் ஆண்டவர் நோக்கி சோதனை பண்ணி ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அங்கே தான் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உறுதியான பட்டயத்தோடு அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல செய்தியை சொல்ல, ஹல்லேலூயா, தேவனாய் தேவன், ஹல்லேலூயா, அந்த மரத்தின் கீழ அவர் வந்து இறங்கின போது ஆபிரகாம் தான் அவர்களை பார்த்தான், ஆபிரகாம் தான் அவர்களை பார்த்தான். ஹல்லேலூயா. அதே போல யாக்கோபு அந்த மனிதனோடு அவன் போராடினான் இருக்கேன். இன்னைக்கு போராடு, இன்னைக்கு அந்த மனிதனோடு போராடு, இன்னைக்கு அவனோட போராடு. எனக்கு கொடு என்று சொல்லு, ஆண்டவரே காட்டுங்க என்று சொல்லு, நீ வேண்டும் என்று சொல்லு, நீங்க வேண்டும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் மேல் ஊற்றுங்க என்று சொல்லுங்க. இந்த தெய்வாவின் மேல் ஊற்றப்பட போவதற்காக நன்றி. பரிசுத்த தெய்வமே ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜா ஆண்டவரே, சேனைகளின் அதிபதி நீர் ஆண்டவரே, கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாய் வந்திருந்து அன்றைக்கு யோசுவாவோடு பேசின தேவன், இன்றைக்கு எங்களோடு நீ பேசிக்கப்பட்டதற்காக நன்றி சொல்லுகிறேன். வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் மதில்களை பார்த்து பயப்படாமல், நாங்கள் மதில்களை பார்த்து கலங்காமல், நாங்கள் எங்கேயோ பார்த்து கலங்காமல், ஆண்டவரே நாங்கள் யார் பக்கம் நீ யார் பக்கம் இருப்பதை என்று ஆண்டவரே ஹல்லேலூயா கேட்காம நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிறோம், நாங்கள் ஆண்டவர் பட்சமாய் இருக்கிறோம், நாங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம், அவரை சஞ்சரிக்கிறோம், அவரை சஞ்சரிக்கிறோம் என்பதை புரிந்து அந்த ஆண்டவரே திறவுகோலை வைத்து, அந்த சாவிகளை வைத்து, அந்த திறவுகோலின் அதிகாரத்தை வைத்து எரிகோவை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போற பலத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த தெய்வீக வார்த்தைக்காக நன்றி, நீர் எடுத்து எங்களோடு வெளிப்படுத்தினதுக்காக நன்றி, புதிய காரியங்களை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த கால வேளையில வந்து இந்த வசனத்தை கேட்டு ஒரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஒரு ஜெயம் ஆண்டவரே, ஒரு ஜெயம் ஆண்டவரே, ஒரு வெற்றியின் பாதையில நடக்கக்கூடிய வல்லமை அவன் மேல் இறங்குவதாக. உச்சம் தலை உள்ள கால் வரைக்கும் இயேசு சொன்னதை தெளிக்கிறோம், குடும்பங்கள் மேல தெளிக்கிறோம், வியாபாரங்கள் மேல தெளிக்கிறோம், ஆண்டவரே வேலையின் மேல தெளிக்கிறோம், பிள்ளைகள் மேல தெளிக்கிறோம், ஊழியர்கள் மேல தெளிக்கிறோம், ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்கள் மேல இயேசு கிறிஸ்துவின் சேனைகளின் அதிபதியாய் இருக்கிற அந்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அதை என்கவுண்டர் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதியான மகிமை புகழ்ச்சி மேன்மை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென் ஆமென் ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களாய் சேனைகளின் அதிபதியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டுமாய் அதை பெற்றுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Be blessed. ஆசீர்வாதத்தோடு சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார்.